மிதக்கும் இலைகளின் நகரம் உட்பட பல கவிதை தொகுதிகளின் ஆசிரியருமான சங்கர ராமசுப்ரமணியம் அவர்களை, எழுத்தாளர் சங்கர ராமசுப்ரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மனம், காலம், கவிதை, ஆனந்தின் ஆய்வகம் பற்றிய குறிப்புகள். கலையின் வேலை என்னவென்பது குறித்தும் கலைஞனின் வேலை என்னவென்பது குறித்தும் போரியே சொன்ன மேற்கோள் ஒன்றுடன் ஆனந்த் குறித்த எனது உரையை தொடங்குகிறேன். கலையின் வேலை என்பது நம்மில் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருப்பதை, மனிதனின் ஞாபகத்தில் தொலைந்து போக இருப்பதை குறியீடுகளாக, இசையாக மாற்றம் செய்வது. அதுதான் நமது வேலை. அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் நாம் கவலை கொள்கிறோம். ஒரு கலைஞனும் எழுத்தாளனும் எல்லாவற்றையும் குறியீடுகளாக மாற்றுவதை ஒரே சமயத்தில் சந்தோஷமான கடமையாக நினைக்கின்றனர். அந்த குறியீடுகள் நிறங்களாக இருக்கலாம், வடிவங்களாக, சப்தங்களாக இருக்கலாம். ஒரு கவிஞனுக்கு குறியீடுகள் என்பவை வார்த்தைகளும் தான். நீதிக்கதை, கதை, கவிதை எல்லாமும் தான். கவிஞனின் வேலை முடிவடைவதே இல்லை. எழுதும் மணித்துளிகளுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வெளியுலகத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். அவை நிச்சயமாக மாறும். கடைசியில் மாறித்தான் ஆக வேண்டும். இது எந்த சமயத்திலும் வெளிப்படலாம். அது ஒரு கவிஞன் எப்போதும் ஓய்ந்திருப்பதில்லை. அவன் தொடர்ந்து பணியாற்றியபடிதான் இருக்கிறான், கனவிலும் கூட. அத்துடன் ஒரு எழுத்தாளரின் வாழ்வென்பது தனிமையான ஒன்று. நீங்கள் தனியானவர் என்று உங்களை கருதி கொள்கிறீர்கள். வருடங்கள் கடந்த பின் கண்ணுக்கு புலனாகாத பெரும் நண்பர்கள் கூட்டத்தின் மத்தியில் இருப்பதை நீங்கள் உணர நேரலாம். அவர்கள் ஒருபோதும் உங்களால் பரிச்சயப்படுத்தி கொள்ள முடியாதவர்கள். ஆனால் அவர்கள் உங்களை நேசிப்பவர்கள். அதுதான் ஆழ்ந்த வெகுமதி. சென்ற நூற்றாண்டின் பிந்தைய கால்பகுதியில் நவீன காலத்தில் மதத்தின் இடத்தை கவிதை மொழிபெயர்த்துவிடும் என்று நம்பி அந்த வடிவத்தில் தீவிரமாக இயங்கி மறைந்து போன ஆத்மானாம். புதுக்கவிதை என்னும் வடிவத்தை விவாதித்தும் எழுதியும் தீவிரமான ஒரு கதையாடலாக்கிய ஞானக்குத்தன் ஆகியோரால் கவிஞன் என்று அறியப்பட்டு, சக கவிஞரும் நண்பனுமான தேவதச்சன் தொடங்கி ஷா, பிரம்மராஜன், யுவன் சந்திரசேகர் என அரை நூற்றாண்டு காலமாக கவிதை தோன்றும் மனோவியல், கவிதையின் செயல்முறை, கவிதையின் தூள சூட்சும அம்சங்களை பற்றி தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரும் ஆனந்தும் போர்கே சொல்வது போலவே தன் பயணத்தை மிக தனியான உணர்வுடனேயே தொடங்கி இருக்க இயலும். எனது 19 வயதில் தியாகராய நகர் பூங்காவில் யுவனுடன் இருந்தபோது அங்கே எங்களை சந்திக்க வந்த கவிஞர் ஆனந்த் சிகரெட்டை பற்ற வைத்து, முண்டகோ உபநிடத்தில் மேல்கிளையில் அமர்ந்திருக்கும் கிளி, கீழ்கிளையில் அமர்ந்திருக்கும் பறவைகள் பற்றிய குறிப்பை விரிவாகவும் ஒரு கண்டுபிடிப்போட சுவாரஸ்யத்தோடும் சொல்லத் தொடங்கினார். அதே தீவிரமான உரையாடலைத்தான் ஆனந்த் தனது வீட்டில் மனநல சிகிச்சை கொடுக்கும் அறையிலும் சிகிச்சையாக மாற்றியிருக்கிறார். தனக்கு சவால் அளித்த விவகாரங்களிலிருந்து நழுவி தப்பி செல்லாமல் அதை எதிர்கொண்டு அதுவாகவே மாறிவிடுவது அபூர்வமானதுதான். அப்படியே இருந்து நீடிப்பதற்கு அமையவும் வேண்டும்தான். அதுதான் போர்கே சொல்லும் வெகுமதி போல. ஆனந்தின் கவிதைகள், ஆனந்தின் நாவல்கள், ஆனந்தின் மொழிபெயர்ப்புகள், ஆனந்த் செய்யும் சிகிச்சை என அவரது அத்தனை பணிகளும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. பரஸ்பரம் கொடையளித்து செழிக்கும் ஒரு செயல்முறை என்று உறுதியாக சொல்வேன். ஆனந்த் உருவாக்கிய வெளிப்பாட்டில் சொன்னால் அதுவே அவரது முறைப்பாடு. ஆனந்தை முதல் முறையாக சந்தித்த போது முண்டகோபனிடத்தில் வரும் பறவைகளை கிளிகள் என்று சொன்னதாகவே அப்போதைய அந்த பையன் அர்த்தப்படுத்தி கொண்டான். மேல் கிளையில் ஒரு கிளி, கீழ்கிளையில் ஒரு கிளி என்ற காட்சிக்கு மேல் எனக்கு ஒன்றுமே ஏறவில்லை மண்டைக்கு. இப்போதும் அது கிளியாகவே இருந்துட்டு போகட்டுமே. பழம் உண்ணும் கீழ்கிளை பறவை எதை குறிக்கிறது, சாட்சியாக இருக்கும் பறவை எதை குறிக்கிறது என்பது இந்த பருவத்தில் கொஞ்சம் புரிபடுகிறது. மேல்கிளை பறவையும் கீழ்கிளை பறவையும் ஒன்றுதானோ என்று ஆனந்திடம் அடுத்த முறை ஆலோசனைக்கு செல்லும்போது கேட்க வேண்டும். மேல்கிளைக்கும் கீழ்கிளைக்கும் நடுவே அல்லாடும் போது
சிறகுகளில் ஏற்படும் கிழிசலை ஆனந்திடம் காண்பிக்காமல் நான் வேறு யாரிடம் காண்பிக்க இயலும்? மனம், காலம் ஆகிய 2 தனிமங்களை வைத்து ஆனந்த் நெடுங்காலமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். மனம், காலம் 2 வஸ்துக்களுமே கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் நம் உலகத்தில் நமது செயல்கள் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் தாங்கள் இருப்பதை புலப்படுத்தி கொண்டே இருப்பவை. காலை போய் இரவு வரும்போதும், இளமை முடிந்து மூப்பிலும், துக்கம் தணிந்து ஆறுதலிலும், நோயிலிருந்து குணத்திலும் காலம் தன்னை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. காலத்தை சுமக்கும் வாகனமாக இருக்கும் மனமும் கண்ணுக்கு தெரியாமல் தாய்மானவர் உரைப்பது போல இந்த உலகத்தை மாயாஜால நிகராக மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஆனந்த் மொழிபெயர்த்த ராபர்டோ கலசோவின் நாவலில் சிவன் உமைமவளோடு ஒரு தருணத்தில் யுகம் யுகமாக தனது கலவியை நிறுத்தாமல் தொடர்கிறார். உலகத்தின் இயக்கம் நின்றுவிடுகிறது. தேவாதி தேவர்கள் எல்லாம் கூடி பேசி நந்தியை படுக்கையறைக்குள் விட்டு கலவியை நிறுத்துகிறார்கள். கலவியை தடுக்க உள்ளே போகும் நந்தியை நாம் மனமாகவே பார்க்கிறேன். சிவன் மனத்தை விட்டுவிட்டதால் கலவி அகாலத்துக்குள் நீண்டு போய் விடுகிறது. மனத்தை விட்டுவிட்டதால் காலம் அங்கே உறைந்து விடுகிறது. காரியங்கள் நீடிக்க மனமும் நினைவும் சுயமும் சற்றே விலகி நிற்பதும் நடக்கிறது, தேவையாகிறது. அதே மாதிரி காரியங்கள் நிறைவு பெற மனமும் சுயமும் நினைவும் திரும்புவதும் அவசியமாக உள்ளது. அடையாறு வசந்த விகாரத்தில் யூடியூப்பில் வீடியோவாக கிடைக்குது, ஜெயகிருஷ்ணமூர்த்தியோட ஸ்பீச்சு. ஜெயகிருஷ்ணமூர்த்தி வசந்த விகாரில் தன் கடைசி உரை இதுதான் என்று சொல்லிவிட்டு தனது கடிகார டப்பாவை, அந்த பாக்ஸு, அதை டக்குன்னு மூடுவார். கடிகார டப்பாவை டப்பென்று மூடும் காட்சி ஒரு படிவமாக எனக்கு தங்கிவிட்டது. நாம் சுமந்து திரியும் அந்தரங்க துக்கங்களுக்கும் ஒரு சமூகம் பிற சமூகங்கள் மீது வெறுப்பாக மாற்றி வைத்திருக்கும் வரலாற்று துயரங்களுக்கும் நினைவை காலம் வழியாக சுமக்கும் மனத்தைத்தான் உடைக்க வேண்டிய பாலமாக பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி. இந்த செயல்முறைக்கு அருகேதான் மனத்தின் செயல்பாட்டை கவிதையின் செயல்பாட்டோடு இணைக்கிறார் ஆனந்த். தூளமான அனுபவங்கள், தூளமான பொருட்கள், தூளமான வார்த்தைகளை கொண்டு தூளமற்ற ஒரு உணர்வை நோக்கி ஏவப்படும் அம்பு என்று கவிதையை அவர் வரையறுக்கிறார். சொற்களின் பலிபீடம்தான் கவிதை என்ற இடத்தை நோக்கி ஆனந்த் நகர்கிறார். சொல் தன் மரணத்துக்காகவே பிறக்கிறது. அதன் இருப்பின் பொருள் அந்த தூளத்தின் இழப்பு தான் சொல்றார். கவிதை ஒரு வாழ்வீச்சு, ஒரு நொடி, ஒரு நிமிடம் என்ற காலக்கணக்கில் அடைபடாத வாழ்கணத்தை ஒரு வீச்சில் வெட்டி அந்த குறுக்குவெட்டு தோற்றத்தை அந்த கணத்திலேயே காண்கிறது கவிதை. வாழ்கணத்தின் உண்மையை கண்டுபிடிப்பது அல்ல கவிதையின் நோக்கம் என்கிறார். விக்ரமாதித்தனின் ஒரு சிறு கவிதையை வைத்து இதை விளக்குவதற்கு முயல்கிறேன். வசந்தம் வருகிறது, வண்ணத்து பூச்சிகள் சிறக்கடிக்கிறது, வாழ்வரசிகள் கூடுகிறார்கள் ஆசைப்பட்டு. 7 வார்த்தைகள் கொண்ட மிகச்சிறிய கவிதை இது. ஆனால் இதை படித்தவுடன் ஒரு வளமையின் பெரும் சித்திரம் மனதில் விரிந்து விடுகிறது. இயற்கையில் ஏற்படும் வளமை அகத்தில் பிரதிபலிக்கிறது. ஆசைப்பட்டு என்று முடித்து கவிஞன் விந்தையுடன் அந்த இடத்திலிருந்து விலகி விடுகிறான். சிகரெட்டுகள் பாவிக்கப்படுவதைப் போல அதிக எண்ணிக்கையில் கவிதை எழுதப்படும் சமூகங்களில் ஒன்று நம்முடையது. கவிதைகள் எளிமையாகவும் மலிவாகவும் அரிதாகவும் புனிதமாகவும் அந்தரங்க கடிதங்களைப் போலவும் பாவிக்கப்படுகின்றன. ஆனால் கவிதையை நாம் அறிந்திருக்கிறோமா என்ற கேள்விக்கு பரிச்சயமானது போல தெரிந்து பரிச்சயம் இல்லாத புள்ளிக்கு செலுத்தக்கூடியது என்பதே பதிலாக உள்ளது. அதனால் எதுவெல்லாம் கவிதை அல்ல என்று சொல்லியே கவிதை சார்ந்த குறைந்தபட்ச வரையறையை நாம் உருவாக்க முயல்கிறோம். கவிதை மெரினா கடற்கரையில் உள்ள உழைப்பாளர் சிலையைப் போல எல்லார் காட்சிக்கும் தடையில்லாமல் தான் இருக்கிறது. ஆனால் உழைப்பாளர் சிலையை அதன் சிற்ப அர்த்தத்தில் எத்தனை பேர் பார்த்திருப்போம்? உழைப்பாளர் சிலையில் செதுக்கப்பட்டிருக்கும் மனிதர்கள் தன் ஒட்டுமொத்த சொரூபத்தையும் எத்தனை பார்வையாளர்களுக்கு காண்பித்திருப்பார்கள்? ஆனந்தின் நான் காணாமல் போகும் கதையில் அவன் அப்படித்தான் ஒரு காகத்தை அதன் முழு சொரூபத்தோடு பார்க்கும் நிகழ்வு நடக்கிறது. காகம் அழகானதொரு கருப்பு நிற பறவை என்ற உணர்வை அடைகிறான். ஆயிரக்கணக்கான வருடங்களாக மனித கண்கள் பார்த்து பழகிய பழக்கத்திலிருந்து அந்த காகம் அந்த க்ஷணத்தில் விடுபட்டு விடுகிறது. ஓவியன் வான்கோவின் புகழ்பெற்ற ஓவியமான அந்த ஜோடி ஷூ பெயிண்டிங்கில் எப்படி அதை அணிந்திருப்பவனின் ஒட்டுமொத்த நைந்த வாழ்க்கையும் வெளிப்பட்டு விடுகிறது. அங்கே அவன் இல்லவே இல்லை, ஷூ மட்டும்தான் இருக்கு. அந்த ஓவியத்தில் அதை அணிந்தவன் இல்லை,
ஆனால் அந்த ஷூக்களும் அதில் இருக்கும் ஓட்டைகளும் அவனது இற்றுப்போன முகத்தை தெரியப்படுத்துவது எப்படி? கவிதை என்பதை எந்த வித சிந்தனை கட்டுப்பாடுகளும் இல்லாதது பார்க்கும் அழகு என்கிறார் மா. அரங்கநாதன். ஆனந்த் தனிச்சுயம் மற்றும் மனத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபடும் முறைப்பாடு என்கிறார். இந்த செருப்பை போல் எத்தனை பேர் தேய்கிறார்களோ, இந்த கைக்குட்டையை போல் எத்தனை பேர் பிழிந்தெடுக்கப்படுகிறார்களோ, இந்த சட்டையை போல் எத்தனை பேர் கசங்குகிறார்களோ அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. இத்துடனாவது விட்டதற்கு. ஆத்மாராமின் இந்த கவிதையில் வரும் சொல்லி ஒருவன் மட்டும்தானா? ஒரு பேரிரைஞ்சலாக, ஒரு பிரார்த்தனையாக அல்லவா இந்த கவிதையை ஆக்கிவிட்டார் ஆத்மாராம். நிலவு அம்மா போல கவிதை என்பது ஆதி படிமங்களில் ஒன்று. தொல்படிமம் என்பதாலேயே அதன் மதிப்பு தெரியாமலேயே அதிக உரிமை எடுத்துக்கொள்ள இடம் கொடுப்பதாகவும் கவிதை வடிவம் உள்ளது. சிறந்த கவிதைகளை படைத்தவர்கள் கூட ஒரு கவிதையை நெருக்கமாக வாசிப்பதற்கான பயிற்சி இல்லாதவர்களாக புழங்கும் இடம் இது. இந்த அடிப்படையில் ஆனந்தின் கவிதை என்னும் வாழ்வீச்சு நூல் கவிதைகளை எப்படி நெருக்கமாக வாசிப்பது என்பதை ஆழமாக கற்றுத்தரும் படைப்பு. இதற்கு இணையான அரிதான படைப்புகளாக அபி எழுதிய கட்டுரைகளையும், மா. அரங்கநாதனின் பொருளின் பொருள் கவிதை நூலையும், எம்.யுவனின் கட்டுரைகளையும் உடனே சொல்ல முடிகிறது. கவிதையின் பொருளாம்சம் இல்லாமல் கவிதையின் தாது நிலையில், கவிதையின் சமையல் கட்டில் சந்தித்து சமர்புரிவதற்கு இங்கே பெரும்பாலானவர்களுக்கு பயிற்சி இல்லை. தேவதச்சன் தனிப்பட்ட உரையாடல்களில் அதை நிகழ்த்தக்கூடியவர். கவிதை என்னும் வாழ்வீச்சு தொகுப்பின் முதல் கட்டுரையான நவீன கவிதையில் காலப்பிரஜையில் ஞானக்குத்தனின் அதிகம் வாசிக்கவும் வாதிக்கவும் படாத அபூர்வ கவிதையான அழிவுப்பாதை கவிதையில் காலப்பிரஜை கொடுக்கும் அனுபவ சித்திரங்களை நம்மிடம் ஆனந்த் நெருக்கமாக பகிர்கிறார். அழிவுப்பாதை தொடர்பில் ஆனந்த் எழுதிய தனிக்கட்டுரை இலக்கிய மாணவர்கள் பாடமாக படிக்க வேண்டியது. நான் அழிவுப்பாதை பற்றி தனியாக எழுதியிருக்கேன். அந்த ஆனந்த அதை பார்க்க வச்ச தூண்டுதல்ல தான் இன்னமும் எனக்கு அந்த பொயட்ரி எப்படி படிக்கணுங்கிறதுக்கு ஒரு 10-15 முறையாவது படிச்சிருப்பேன். ஆனந்தின் இந்த கட்டுரையை படிக்கும்போது தாய்மானவரின் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்ற வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. புயலில் ஒரு தோணி நாவலில் நாயகன் பாண்டியனினோட அந்த மோனலாகில் இந்த பாடல் இடைப்படும். இந்த கவிதையில் உள்ள காலத்தை தாய்மானவர் அகப்படுத்தி இருக்கும் அம்சம் ஆனந்த் கட்டுரையை படித்த பிறகு பிரம்மாண்டமாக தெரிகிறது. நிலையாமை தொடர்பான பாடல்தான் என்று எளிமையாக இந்த வரிகள் அமைந்திருக்கும் பாடலை சொல்லிவிடலாம். ஆனால் யார் யோசிக்கும் வேளையில் என்று கேட்டுவிட்டால் தனியாக அந்த வரிகளின் அர்த்தப்புலமே மாறிவிடக்கூடியது. பிரியத்துக்குரிய நண்பரும் அகாலத்தில் மறைந்து போனவருமான எனக்கு அவன் வருது கோழைக்கண்ணன் என்ற ரவிக்குமாரின் பிள்ளை விளையாட்டு கவிதை தொகுதிக்கு எழுதியிருக்கும் முன்னுரையில் அவரது கவிதை பயணத்தில் நடைபெற்றிருக்கும் மாற்றங்களை சொல்லி அபூர்வமான கண்டுபிடிப்பை செய்கிறார் ஆனந்த். குழந்தைகளுக்கே உரிய குழந்தைமையையும் அறிவு வளர்ச்சிக்கும் அனுபவ பரிமாணங்களுக்கும் ஆட்படும் மறையாத குழந்தைமைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறார். அது கவித்துவ நிலைமையில் அடையும் குழந்தைமையை சுட்டுவதும் கூட. அங்கே அறிவு கொடுக்கும் சுமையோ சேகரமோ இல்லவே இல்லை. ஆனந்த அளிக்கும் வரையறையை பரிசீலிப்போம். 2 விதமான எளிமை உண்டு. ஒன்று குழந்தை மனத்தின் எளிமை, பிறகு அறிவு சேர்ந்து எளிமை இழந்து தவித்து அவஸ்தை கொண்டு அலைக்கழிந்து பின் மனம் கடந்து மலரும் புதிய எளிமை. இரண்டும் ஒன்றல்ல. மிஸ்கினை நம்ம தாஸ்தாவ்ஸ்கியோட மிஸ்கினா அந்த அசடன் அவன்தான். அறிவு சேர்ந்து எளிமை இழந்து தவித்து அவஸ்தை கொண்டு அலைக்கழிந்து பின் மனம் கடந்து மலரும் புதிய எளிமையை தான் மிஸ்கின் அடைகிறான். குழந்தையின் எளிமை தன்னிருப்பு அறியாதது. மனம் கடந்த எளிமை தன்னிருப்பின் ஊற்றுக்கண்ணில் தர்க்கணம் நிலைப்பது. இந்த கட்டுரை தொகுப்பின் மிக கலாபூர்வமான அனுபவங்களில் ஒன்று பிரம்மராஜனின் கவிதைகள் பற்றிய கட்டுரை. குறிப்பாக 1000 கால் மண்டபம் தொடர்பில் ஆனந்த் செய்திருக்கும் திறப்பு. பிரம்மராஜனின் இன்னொரு கவிதையை அவர் அதற்கு முந்தைய கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பது முக்கியமானது. மலையடிவார தொட்டிலில் எட்டிப்பாராது நின்ற கடல் ஏரி கழுத்தின் மரகதம். இந்த கவிதையில் உரைக்கப்படுவது இயற்கையின் காட்சி ஒன்று. அது யாரோ ஒருவரின் கழுத்து வளைவாக பார்வையில் மாறுகிறது. மரகதம் என்று சொல்லும்போது ஒரு பெண்ணின் கழுத்து என்பது போல தொனிக்கிறது. ஆனந்த் சுட்டிக்காட்டியது போல எனக்கு இணையாக பிரம்மராஜனில் இன்னொரு அனுபவம் இருக்கிறது. ஞாபகத்திலிருந்து அதை பகிர்கிறேன்.
2 முளைகளுக்கிடையில் பாடுகிறது ரயில் உனக்கு ஒரு உலோக தாளாட்டு, ஞாபக சிற்பமாக இருக்கணும். இந்த கவிதை எனது மாணவ பருவத்தில் சுட்டிக்காட்டி பேசியவர் எம்யுவன். அந்த பொயட்ரியை நீ தான் சொன்னீங்க. நகுலனின் கவிதை ஒன்றை எம்யுவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இப்படித்தான் என்னிடம் இலை இலையாக பேசினார். நான் அந்த வயதில் இக்கவிதை பற்றி மேலோட்டமாக ஒரு ஒரு அப்சர்வேஷன் சொன்னேன். சேலையூரில் அவர் இருந்த வீட்டோட மொட்டை மாடியில் நைட்டு கண்டன துணியோடு எப்படி கவிதையை படிக்கக்கூடாது என்பதற்காக அந்த கவிதையை விளக்கினார். நேற்றிரவு ஒரு கனவு, சுசீலாவுக்கு கர்ப்பம் அலசி விட்டதாக. இந்த மனதை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. 1 hour கண்டபடி திட்டு வாங்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே போனேன். நான் ட்ரெயினில் ஏறி போனேன். ஆதி காலத்திலிருந்து அச்சமாக, அச்சத்திலிருந்து விடுபடும் பிரார்த்தனையாக, இயற்கையை அறிவதாக, பிறப்பு மரணத்தை விசாரிக்கும் கருவியாக கவிதை இருந்துள்ளது. ஓம் திரையம்பகம் யஜாமகை சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருக மிக பந்தனான் மித்யோ மூச்சிக மகா மிர்தாத். இது மிருத்யுஞ்சய யோக மந்திரம். மரண பயம் இல்லாமல் என் உயிரை வெள்ளரிப்பழம் தன் கிளையிலிருந்து எப்படி எந்த பிரயத்தனமும் இல்லாமல் உதிர்ந்து விழுகிறதோ அதே போல நான் வாழ்க்கையிலிருந்து நீங்க வேண்டும் என்றுங்கிறது இந்த மந்திரம். ஒரு பொயட்ரி, வெள்ளரிப்பழம் உள்ற காட்சியை வச்சு அந்த பொயட்ரி மரண பயம் இல்லாமல் நான் போயிடணுங்கிறது. நல்லதென்றே யாமம் சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள் முனிவு இன்று நனந்தலை உலகமும் துஞ்சும் ஓர் யான் மன்ற துஞ்சாதேனே. மரணம் தொடர்பிலான அச்சம் விடைபெற்று இன்னொரு உயிர் தொடர்பிலான நேசம், அதன் துணைக்கான ஏக்கம் குறுந்தொகை கவிதையில் குடியேறிவிடுகிறது. புலப்படாத ஒரு பகுதியிலிருந்து புலப்படும் ஒரு பரிமாணத்துக்கு கவிதை வந்துவிட்டது. பொருட்களும் வேலைகளும் தோன்றிவிட்டன. ஆனந்தின் மொழி கவிமொழி. அது அவரது கவிதைகள், புனைவுகள் தொடங்கி மொழிபெயர்ப்பு வரை அந்த மொழியின் கூழாங்கல் தன்மையை பார்க்க முடியும். மிருது 3 மொழிபெயர்ப்பு எனக்கு மிருதுன்னு சொல்ல முடியும். அந்த அந்த வாக்கியம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான நாவல் தான். இந்திய பிராணயத்தை அடிப்படையாக கொண்டு ராபர்டோ குலோசோ எழுதிய நாவலை ஒரு என்சைக்ளோபீடிக் நாவல்னு சொல்லலாம். மேற்கத்திய நாவலாசிரியர் ஹெர்மன் ஹெசே எழுதிய சித்தார்த்தாவை போன்ற எளிய படைப்பு அல்ல ஆனால் கதாபாத்திரங்களின் பெயர்கள் தொடங்கி கருத்துகள் வரை சீரான ஒழுக்கில் மகா கவிதை போல மொழிபெயர்ப்பதற்கு ஆனந்த் கவிஞராக இருப்பது அடிப்படையில் அவசியமானது. ராபர்டோ கலோசாவின் நாவல் குறித்து தமிழ் ஒரு சிறு குறிப்பு கூட எழுதப்படுவது நமது சூழலின் துரதிர்ஷ்டம்தான். எனது குறிங்காவியம் என்று எழுதிய இகவடை பரவடை நீல் கவிதைக்கு உந்துதலாக இருந்த படைப்பென்று நாவலை நான் நன்றியுடன் இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன். கவிதையை வரையறுக்க கவிதை வடிவத்தை தொடர்ந்து மிஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்காரு. கவிதை தான் கவிஞனை தேர்ந்தெடுக்குது. அந்த மாதிரி ரேஷனலைஸ் பண்ணாலோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்டெல்லாம் அதை பார்த்தா சிரிக்க தான் செய்வாங்க. ஆனால் மாயத்தன்மையை முழுமையாக இன்னும் வச்சு விண்டு உவரிக்க முடியாத ஒரு மறைபரிதியை தக்க வச்சிருக்க கலை வடிவத்தை, ஒரு பொயட்ரிங்கிற கலை வடிவத்தை மாயப்படுத்தி தான் வரையறுக்கவும் இயலும். உலகியல் மதிப்பில் வைத்து அளக்க இயலாத கலை உருவத்தை மாயப்படுத்தாமல் எப்படி வரையறுக்க இயலும்? சிற்பி ரோடினின் தோட்டத்தில் நள்ளிரவில் புத்தர் சிலையை பார்த்த கவிஞர் ரீல்கேவிற்கு புத்தர் சிலை திடீர் புலப்பாடு ஒன்றை ஏற்படுத்துகிறது, எபிஃபனி. ரீல்கே எழுதிய 3 கவிதைகளிலிருந்து ஒரு பகுதியை இங்கே சொல்லி மீண்டும் கவிதையை நானும் மிஸ்டிஃபை தான் பண்ணுறேன், பண்ணி தான் வரையறுக்க போகிறேன். சிக்கென்று மூடப்பட்ட கவச அறை போன்ற ஒன்றுக்குள் வாதுமை பருப்பு திடப்பட்டு ருசியானதாக மாறுகிறது. அந்த ருசிக்கும் அதன் ஈரத்துக்கும் பிரபஞ்சத்தில் தூரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் வரை உதவி செய்கின்றன. வாதுமை பருப்பு முழுமையடைந்த பின்னர் அதன் மேல் தொலி உட்பட எதுவுமே அதை பற்றி பிடித்திருக்கவில்லை. வாதுமை எல்லையற்ற அமைதியில் இப்போது உள்ளே இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களின் மரணத்துக்கு பிறகும் அவற்றின் இருப்பு அந்த வாதுமையில் உறைந்திருக்கும். அத்தனை தனிமையில், அத்தனை தூரத்தில் ஒரு கொட்டைக்குள் மேல்தொலி கூட ஒட்டாமல் செழுமை கொள்ளும் வாதுமை பருப்பு தான் கவிதை.
கவிதைக்கு உலகியல் தொடங்கி தத்துவம், ஆன்மீகம் எல்லாம் செழுமையுட்டுகின்றன. கவிதைக்கும் வானமும் பூமியும் நட்சத்திரங்களும் ஆழ்சுனைகளும் வைரங்களும் ரத்தினங்களும் வேண்டும். மழையும் வெயிலும் லேசான வெதுமையுடன் கூடிய ஒளி வேண்டும். காதல் வேண்டும், பிரிவு வேண்டும். எல்லாவற்றையும் உட்கொண்டு கவிதை மிக தனியாக இருக்கிறது. இந்த உணர்வைத்தான் ஆனந்த் கவிதையை மாயப்படுத்துவதன் வாயிலாக வாசகனுக்கு தொற்ற வைக்கிறார். இதுவரை மானிடம் கண்ட அறிவுகள் அனைத்தும் மனித இனத்துக்கு கூடுதல் துன்பத்தையும் தற்கொலை மூர்க்கத்தையும் அதிகரித்திருக்கும் காலத்தில் கலையும் கவிதையும் தான் நமது வாழ்வை புத்தாக்கம் செய்யக்கூடிய மாயத்தை வைத்திருக்கின்றன. நாவலில் புத்தர் ஆனந்தருக்கு சில காட்சிகளின் மூலம் தனது போதனையை விளக்குவதற்காக குழந்தையைப் போல தூக்கி கொண்டு வானத்தில் பறக்கிறார். ஒரு பெரிய காட்டுத்தீயில் கருகிய காடும் மரங்களும் கொண்ட காட்சியை காண்பிக்கிறார். கருகிப்போன கிளையொன்றில் உருக்குலைந்த குரங்கு ஒன்று அமர்ந்திருக்கிறது. எல்லா அறிவுகளும் பற்ற வைத்த காட்டுத்தீயில் இன்றைய மனிதன் அந்த கிளையில் உட்கார்ந்திருக்கும் குரங்கை போலத்தான் காட்சியளிக்கிறான். அந்த குரங்குக்கு காட்டுத்தீயை ஏற்படுத்தியதில் எந்த பொறுப்பும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு அறிவால உண்டாக்கின காட்டுத்தீயை ஏற்படுத்துவதில் பொறுப்பு இருக்கு. அதனால் அவனது மீட்சிக்கும் அவனே பொறுப்பு. அந்த பொறுப்பை சுட்டிக்காட்டும் பணியைத்தான் ஆனந்த் தனது பணிகள் வழியாக தொடர்ந்து செய்து வருகிறார். சிறு வயதிலிருந்து தன்னை உலுக்கிய அடிப்படை விவகாரங்களுக்கு ஆழமாகவும் நேர்மையாகவும் ஒப்பு கொடுத்து அந்த பிரச்சனைகளோடு உழன்று விடைகளையும் தெளிவுகளையும் பெறும் வண்ணம் தீவிரமான தாம்பத்தியம் ஒன்றை வெற்றிகரமாக நடத்தி அதை வாழ்நெறியாக மாற்றியவர் ஆனந்த். அவருடைய தாழ் பணிந்து எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் இது. இதை உருவாக்கி கொடுத்த லாவண்யாவுக்கும் தேங்க்யூ. மிக்க நன்றி. குறித்த நேரத்திற்குள் பேசி முடித்தமைக்கும் அழகான ஒரு ஆய்வுக்கும். அடுத்ததாக